அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் வளர்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. மேலும் எப்பொழுதும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக வணங்க வேண்டிய திதி சஷ்டி, விஷாகம், கார்த்திகை தினங்கள், செவ்வாய் மற்றும் திங்கள் ஆகிய நாட்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு ஆலயங்களில் பிரார்த்தனை செய்ய வேண்டியிருக்கிறார்கள். தங்களது குடும்பத்தில் சிறுவயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதார பழனி ஆண்டவனை வழிபடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் வெற்றி அவர் கொடுப்பார் என்று இந்த செயலை செய்து வருகிறார்கள். முருகப்பெருமான் அவர்கள் சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று அவனை அழித்து வெற்றிகின்றார். அதனால் தேவலோகத்தில் ஒரு பெரும் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. சிவனும் பார்வதியும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த நாளையே கந்த சஷ்டி என கொண்டாடப்பட்டது. இந்த கந்த சஷ்டி உருவானது எவ்வாறு என்றால், உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் படைக்கக்கூடிய முழு முதற் கடவுளான பிரம்மா அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. அந்த 2 குழந்தைகளின் பெயர்கள் தட்சகன், காசிப்பன் ஆவார்கள். படைக்கும் கடவுளாகிய பிரம்மன் இவர்களிடமிருந்து ஒரு முறை உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சிவனை நோக்கி கடும் தவம் புரியுங்கள், அவர் உங்களுக்கு தேவையான வரங்களை அளிப்பார் என்று அப்பொழுது ஒரு ஆலோசனை கூறுகிறார். அவர்கள் இருவருமே கடுமையான தவம் புரிந்து வந்தனர். பிரம்மாவின் மகனான தட்சகன் சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தமையால் சிவன் பல வரங்களை அளிக்க கொடுத்தார். தட்சகன் என்பவன் ரொம்ப ஆணவம் மிகுந்த அகந்தை கொண்ட மனிதனாக வாழ்ந்து வருகிறான். மேலும் இந்த அனைத்து வரங்களையும் பெற்று சிவனுக்கு ஒரு கட்டத்தில் மாமனார் ஆகும் பாக்கியமும் பெறுகிறான். மேலும் அவனுடைய ஆட்டங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அனைவரையும் துன்புறுத்துவது, தவறான செயல்களில் ஈடுபடுவது போன்ற பணிகளை கவனம் செலுத்துவான் இவன். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தேவர்கள் சிவனிடம் போய் முறையிட்டு அழுதனர். இதனை பார்த்து கொண்டிருந்தவர்களும் சிவபெருமான் ஆவார். இவனை இப்படியே விட்டால் இந்த தேவலோகம் தங்காது. கைலாயத்திலிருந்து ஒரு யோசனை ஒன்றை செயல்படுத்துகிறார். மேலும் தட்சகனின் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வீரபத்ரன் என்ற ஒருவனை உருவாக்குகிறார். அவன் கையாலேயே தட்சகன் அழிக்கப்படுவான் என்று இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எளிதில் தட்சகன் அழிந்து போனான். தட்சகனின் வாழ்க்கை வரலாற்றில் சிவபெருமான் கொடுத்த வரங்களை அனைத்தையுமே வீணடித்து விட்டான். மேலும் நிறைய வெற்றி தவறான செயல்களுக்கு பயன்படுத்தமையால் வீரபத்திரனால் கொல்லப்பட்டான். இது பிரம்மாவுக்கு ஒரு பெரும் தலைவலியாக அமைந்தது. மேலும் பிரம்மாவின் அடுத்த மகனான காசிப்பன் அவனும் கடுமையான சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் அவன் தவத்தின் வலிமையால் அவன் கண்முன் தோன்றி அவனுக்கு தேவையான வரங்களை கொடுத்தார். இந்த காசிப்பவன் என்பவன் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டு தன்னை ஒரு கொடுமைக்காரனாக இருந்தான். இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது. சிவனுக்கு பல புகார்கள் செல்கிறது. மேலும் சிவனானவர் அங்கு கொடுத்த தவத்தின் வலிமையை முற்றிலும் உடைக்கிறார். நான் கொடுத்த வரங்கள் இனிமேல் உனக்கு பயனுள்ளதாக இருக்காது. கொடுத்த வரங்கள் அனைத்தையுமே நிறுத்தி விடுகிறார். ஒரு நாள் அசுர சக்தி நாளாக ஏவப்பட்ட ஒரு மாயை ஒன்று தோன்றுகிறது. அந்த தோற்றம் கொண்ட பெண்ணின் அலையில் மயங்கி தவறாக நடந்து கொள்கிறார். முன்பு சொன்னது போல் சிவபெருமான் மொத்த வரங்களின் மீதும் அவரை வாங்கிக் கொள்கிறார். இந்த மாயை என்பவள் ஒரு அசுர குலத்தில் உருவான ஒரு பெண் ஆவார். இவர்கள் இருவருமே காசிப்பனும் மாயை என்ற இருவருமே இணைந்தனர். இதைத் தொடர்ந்து காசிப்பனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மன் என்னும் சிங்கமுகனுடைய அவரை யானை தலைமுகைய தாரகாசுரன் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தனர். பிறந்த 4 பேருமே அதிக அளவிலான தீய சக்திகள் கொண்ட குணம் படைத்தவர்களாகவே இருந்து வந்தனர். அவர்களால் பெரும் துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. மற்ற தேவர்களும் நமது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தனர். இது 4 பேரும் பயங்கர கர்வம் கொண்ட உருவமாக தெரிந்து வந்தனர்.
பிறகு அந்த அனைவருமே காசிப்பன் சிவபெருமான் நோக்கி கடுமையான அதிக அளவில் நீண்ட நாட்கள் கடுமையான தவம் இருந்து அவர்களின் வரத்தை நேரில் பெற நீங்கள் கடுமையாக தவம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையிடுகிறார். அதுபோல அவர்கள் தினசரி தவம் இருந்து வந்தனர். இவர்களில் சூரபத்மன் என்பவன் கடுமையான தவம் இருந்து சிவனை நோக்கி நேரடியாக பார்க்கும் வாய்ப்பினை பெறுகிறான். இவன் எனது கடுமையான தவத்தின் வலிமையால் சிவன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். 108 யுகம் நான் உயிர் வாழ வேண்டும், மேலும் 1008 அண்டம் அசுர ஆள வேண்டும் என்று இந்த கோரிக்கையை சிவபெருமான் முன் வைக்கிறார். அதை கேட்ட சிவன், நீ கடுமையான தவம் இருந்திருக்கிறார், உன் தவத்தின் வலிமையால் நான் இங்கு வந்திருக்கிறேன், நீ கூறும் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுப்பதை என் கடமை என்று கூறுகிறார். மேலும் இந்திர நாளும் எனும் தேரை பரிசாகவும் பெறுகிறார். மேலும் சிவனிடம் சூரபத்மன் அவர்கள் மீண்டும் ஒரு வரம் கேட்கிறார். எனக்கு மரணம் என்பது எப்போதும் ஏற்படக்கூடாது, நான் தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும், என்னை அழிக்க யாரும் வந்திருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த வேண்டுதலை அதனை கேட்ட சிவன், பிறந்த அனைவருமே ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும், எனவே நீயும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும், இதிலிருந்து ஒரு சிறிது மாற்றம் செய்து கொள், உன்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயோ அதன்படி நான் ஒரு வரங்களை அளிக்கிறேன் என்று சிவபெருமான் அவர்கள் கூறுகிறார். அதனை கேட்ட சூரபத்மன், நான் கேட்டது சாகாவரம் கொண்ட ஒரு ஆயிலை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். மேலும் சூரபத்மன் அவர்களது தனது சாவு எப்படி இருக்க வேண்டும் என்று சிவனிடம் கேட்கிறார். தனக்கு சாவு என்பது ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாகாத ஒரு கருவின் மூலம் எனக்கு சாவு ஏற்பட வேண்டும், அப்படி ஒரு வரத்தை சிவபெருமானாகிய நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் சிவனே என்று வேண்டுகிறார். மேலும் அந்த வரத்தை அந்த இடத்திலேயே வழங்கி விடுகிறார் சிவபெருமான் அவர்கள். சூரபத்மன் அவர்கள் கேட்ட அனைத்து வரங்களுமே சிவபெருமான் கொடுத்து விட்டதால் தான் இனிமேல் தன்னை அழிக்க யாருமில்லை என்று பயங்கரமாக மகிழ்ச்சியான தலைப்பில் ஆட்டம் போடுகிறான் சூரபத்மன். இப்பேற்பட்ட அனைத்து வரங்களையும் பெற்ற மவனே அவனுடைய பிறந்த அனைத்து உடன்பிறப்புகளும் தங்களது உருவங்களை பல பேர்களாக மாற்றி நிறைய பேர்களை ஒரு மாற்றம் செய்து 10 கோடி தேவர்கள் அனைவருமே செல்லும் அனைத்து தேவர்களையும் அடிமையாக்கி துன்புறுத்தினார்கள். இவர்கள் தொடர்ந்து தீங்கு செய்து கொண்டு இருந்த எங்கும் தொல்லை தரும் நிகழ்வாகவே இருந்தது. இப்படி தொடர்ந்து கொண்டு துன்பங்கள் சூரபத்மன் மூலம் தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் நேரிட்டு கொண்டே இருந்தது. அனைத்தையும் அனுபவித்த தேவர்கள் நேரடிய கைலாய மலைக்கு சென்று சிவனை பார்த்து, இனிமேல் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, இவர்கள் இருந்தார்கள் என்றால் எங்களை அதிகமாக துன்புறுத்துவார்கள், நிரந்தரமாக இவர்களை அழித்து விடுங்கள், இல்லையேல் எங்களை அழித்து விடுவார்கள், வேலையை எங்களை காப்பாற்றுங்கள், இல்லையேல் நீங்களே எங்களை அழித்து விடுங்கள் தேவா என்று சிவபெருமானை வேண்டுகிறார்கள். எப்படியாவது சூரபத்மனை நீங்கள் அழித்து விடுங்கள், அவனுக்கு சாக வரம் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அவர் பெண்ணின் வயிற்றில் உருவாகாத கருவில் இருந்து உன் சாவு வர வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கி கொண்டிருக்கிறார். அதுபோல் நீங்கள் ஒரு பெண்ணின் தொடர்பில் இருந்து உருவான கருவின் மூலம் அவனை அழியுங்கள். சிவனும் இனிமேல் நம் பொறுமையாக இருந்தால் தேவர்கள் அனைவரையுமே அழித்து விடுவான். எனவே கடுமையான கோபத்தில் இருந்த சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 கண்களை திறந்து அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து வெளியே வந்தது. அந்த தீப்பொறிகளிலிருந்து அந்த தீப்பொறியில் வாயு தேவன் அதனை அனைத்தையும் பத்திரமாக ஏந்தி சென்று சரவண பொய்யில் ஓடிக்கொண்டிருந்த தாமரை மலர்கள் மீது இந்த தீப்பொறி படும்படி செய்தார். அந்த 6 தீப்பொறிகளும் உடனே தாமரை மலரின் மீது பட்டு 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. அதிலிருந்து 6 கார்த்திகை பெண்கள் உருவாகி அந்த 6 குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி அன்புடன் வளர்த்து வந்தனர். கைலாயத்திற்கு வந்த அந்த 6 முகங்கள் கொண்ட 6 குழந்தைகளுமே அன்னை பார்வதி தேவி அந்த குழந்தைகளை கொஞ்சி அணைத்ததில் ஒரே ஒரு குழந்தையாக மாற்றம் செய்தார், ஒரே உயிராக மாற்றினார். அவரே நம் வணங்கும் மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனும் கூறக்கூடிய 6 முகம் என பெயர் பெற்றார். அவர் தோன்றிய விதம் இதுவே. 6 கரங்களுடன் தோன்றிய முருகப்பெருமான் தேவதையே அவர்கள் தேவர்களை பார்த்து, தேவர்களே, இனிமேல் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்களை யாருடையும் நான் அழிக்க முன் வந்திருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் அந்த அசுரர்களை, இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, யாரும் பயப்படக்கூடாது என்ற ஒரு
வாக்குறுதி அளிக்கிறார். யாமிருக்க பயமேன் என்றும் கூறுகிறார். அசுரர்கள் அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லோரையும் 5 நாட்களில் அழித்தார். 5 நாட்களில் முருகப்பெருமான் அனைவரையும் அழித்ததன் விளைவாக கடும் பயத்தில் அனைவருமே இருந்தனர். இனிமேல் நம்மை அழித்து விடுவான் முருகப்பெருமான் என்று அசுரர்கள் பெரிதும் பயந்து கலக்கத்தில் இருந்தனர். முருகப்பெருமான் 5 நாட்களில் அனைவரையும் அழித்ததன் விளைவாக மீதி இருந்த 6ஆம் நாள் மிஞ்சியவன் சூரபத்மனாவன். உடனே முருகப்பெருமான் தன் சேனை தலைவராக இருக்கக்கூடிய வீரபாகுவை நேரில் அழைத்து அமைதியாக தெரிந்துவிட, இல்லையேல் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சூரபத்மனிடம் போய் கூறிவிட்டு வாருங்கள், அவன் திருந்துகிறானா என்று பார்க்கலாம் என்று முருகப்பெருமான் எச்சரிக்கிறார். வீரபாகு போய் கூறியதற்கு, சிறிய ஒரு பாலகன் எனக்கு எதிரியா வர முடியும்? அவன் நானே அழித்து விடுவேன், என்னை யாராலும் அழிக்க முடியாது என்று ஒரு வசனம் பேசுகிறான் சூரபத்மன். மேலும் சிவனிடமிருந்து நான் சாகாவரம் பெற்றிருக்கிறேன், என்னை யாராலும் அழிக்க முடியாது, ஒரு சிறிய பையன் என்னை அழித்து விடுவானா, அவனுக்கு ஏன் இந்த ஆணவ பேச்சு என்று சூரபத்மன் அவர்கள் முருகப்பெருமானை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அடுத்ததாக அவனை அழிப்பதற்காக நினைத்தார். இதனால் அனைத்து தேவர்களும் கடும் கோபத்தில் இருந்தனர். மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவருமே கடும் கோபத்தில் இருந்து முருகனை நேரில் அழைத்து, நீ அவனை அழித்துவிடு, போரில் ஈடுபட்டு அவனை வதம் செய்துவிடு என்று ஒரு உத்தரவிடுகிறார்கள் மும்மூர்த்திகள். சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். நம்முடைய இறைவன் ஒரு வழியாக அந்த சூரன் இருக்கும் இடத்தை சென்றடைந்தார். முருகப்பெருமானின் நேரில் பார்த்த அவன், இந்த சிறிய பையன் என்னை அழைத்து விடுவானா, இந்த பாலகன் நீ இங்கு இருந்து சென்று விடு, இல்லையேல் என்னால் உன் உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்கிறான். அந்த சூரன் முன் முருகப்பெருமானை பார்த்து, வேலுடன் முருகப்பெருமானை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறான். இந்த சிறிய வயதில் தேவையில்லாத வேலை, இங்கிருந்து கிளம்பிவிடு, உன் ஆயுளாவது மிஞ்சட்டும் என்று எச்சரிக்கிறான் சூரபத்மன். இதனால் முருகப்பெருமான் கடும் கோபத்தில் துடிக்கிறார். மேலும் சூரபத்மன் அவர்கள் முருகனை பார்த்து, ஒரு சிறுவனை நான் கொல்வது என்னுடைய வீரத்திற்கு மிகவும் கேவலம், அதனால் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன், உன் உயிரை பிச்சை தருகிறேன் என்று கூறுகிறார். இப்படி ஒரு சிறுவனுக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று ஒரு சின்ன ஈரம் அவன் மனதில் இருப்பது பெரும் உண்மையாகவே முருகப்பெருமான் அறிந்து கொள்கிறார். இதனால் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க மனம் இல்லாமல் ஒரு பெரும் விஸ்வரூபத்தை, தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் சூரபத்மனின் ஆணவம் முற்றிலும் அழிந்தது. நான் சாதாரண ஒரு பக்தனாய் மாறிப்போனால் முருகன் உன்னை பார்த்து, நானும் முற்றிலும் அழிந்தது, நான் இன்றிலிருந்து உன்னுடைய பக்தனாக மாறிவிட்டேன் என ஆணவம் மறைந்தது. உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன், அந்த கடலின் வடிவமாக நான் இங்கு இருக்கிறேன். உன்னை வணங்கும் வரும் பக்தர்களுக்கு என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புக்தி பெற வேண்டும் என்றான். சூரபத்மனுக்கு முருகனுக்கும் அந்த வரத்தை அளிக்கிறார். என்னிடம் சூரபத்மனான உன் தலைக்கேற ஒரு மரமாக மாறி முருகனிடமிருந்து தப்புவதற்காக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். என்னிடம் தப்புவதற்காக இந்த மாதிரி செயல்களை செய்கிறாய் என்று முருகப்பெருமான் உணர்கிறார். என்னிடம் முருகப்பெருமான் தன் கையில் இருந்து வேலை தூக்கி அந்த மாமரத்தின் மீது ஓங்கி அடிக்கிறார். அந்த மரமானது சாதாரண தன் தாய் பார்வதி தேவி அனைத்து சக்திகளையும் ஒன்றாக இணைத்து கொடுத்த வேளாகும். அந்த வேல் பட்டதுமே மாமரம் 2ஆக பிளந்து காணப்பட்டது. இதில் ஒரு பகுதி சேவலாகவும் மற்ற ஒரு பகுதி கொடியாகவும் மாறிக்கொண்டது. இந்த இரண்டும் பிறந்த ஒரு பகுதியுமே ஒரு மயிலாக மற்றொன்று சேவலாக மாறிக்கொண்டது. இது இரண்டுமே ஒரு சில காலம் கழித்து அவருடைய வாகனமாக மாறிற்று. அவருடைய சின்னமாகவும் இன்றாலும் மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது. இதிலே இந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை, அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6ஆம் நாள் சஷ்டி திதி வரையிலான 6 தினங்களுக்கு அனுஷ்டிக்கப்படும். முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பாக இந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுபவிப்போருக்கு இந்த சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் தலைவனான முருகப்பெருமானது பேரருள் கிடைக்கும். சஷ்டி என்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்து பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
இதுவே சஷ்டி கவசம் என்று மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. இவ்வாறு முருகப்பெருமான் அவருக்கு தனித்தனியாக வாழ்வளித்து கல் சேவலாக மாறியதாகவும் மயிலாகவும் மாறியதாகவும் அவர் உருவத்தை மாற்றி கொடுத்தார். எதிரிகளால் இருந்தாலும் சரி, அவருக்கு உயிர் பிச்சை அளித்து அவர் இந்த மனிதனாகவும் மாற்றிக்கொண்டார். இப்படி ஒரு குணாதிசயம் கொண்ட நல்ல கடவுளாக என்றென்னாலும் மக்களால் போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் ஒரு உண்மையான தலைவனாகவும் விளங்குகிறார். இவ்வாறு தான் இந்த சஷ்டி கவசம் முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குழந்தையில்லா தம்பதிகள், மிகவும் எளிமை நிலையில் உள்ள குடும்பத்தினர், தொடர் திருமண தடை போன்ற நிகழ்வு ஏற்படுகின்ற குடும்பத்தினர் அனைவருமே இந்த சஷ்டி நாளில் முறையாக விரதம் இருக்க வேண்டும், முருகப்பெருமானை பிரார்த்திக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறோம். இதுவே சஷ்டி தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.